சிற்றம்பலம் திருவல்லிக்கேணி ஜேகே மக்களே, ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சில 6 மாதம் வரைக்கும் தொகுதியில் எல்லாரையும் பார்க்கலாம். வார்டில் அங்கே இங்கேன்ட்டு நம்ம எல்லார் ஆளுங்களும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. நீங்கள் கேட்க வேண்டியது இலவசங்கள் மட்டும் இல்லை. உங்களுடைய வார்டில் என்ன குறை, உங்கள் தொகுதியில் என்ன குறை, உங்கள் பகுதி வாரியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு எல்லாத்தையும் கேட்டு தரமான ரோடு கேளுங்க. இலவசம் மற்றதெல்லாம் கேட்காதீங்க. தரமான ரோடு, சுத்தமான குடிநீர், தூய்மையான காற்று மாசுபடாமல் இருக்கிறதுக்கு உண்டான பாதுகாப்பை எடுக்க சொல்லுங்கள். ஃப்ரீக்வன்ஸாக பஸ்ஸு வண்டியெல்லாம் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி பண்ண சொல்லுங்கள். கல்வியை சிறப்பாக கொடுக்க சொல்லுங்கள். இலவசமாக கல்வியை கொடுக்க சொல்லுங்கள். மருத்துவத்தை கொடுக்க சொல்லுங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள், பெண்கள், 3ஆம் பாலினம். ஏங்க, நம்ம ஒரு தலைவரை பிடிச்சி ஓட்டு போட்டு அந்த தலைவர் ஜெயித்தாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி, தமிழ்நாட்டை ஆள்ற அந்த அவருக்கு தான் முழு ரெஸ்பான்ஸு. எல்லாமே அவங்க குடி தான், அவருடைய மக்கள் தான். பிடிச்சாலும் பிடிக்கலாலும் எல்லா மக்களுக்கும் சமமாக தான் எல்லாமே கொடுக்கணும். அதனால் இதெல்லாம் கொடுக்க சொல்லுங்கள். இலவசமாக இந்த மாதிரி ஐட்டத்தை கேளுங்க. மற்றபடி நமக்கு இலவசமாக நம்ம வாழ்கிறதுக்கு வழி கேட்டால் நமக்கு மிக்சி கொடுக்கறதோ, கிரைண்டர் கொடுக்கறதோ, அண்டா குண்டா கொடுக்கறதோ, வேட்டி சேலை கொடுக்கறதோ தேவையில்லை. பொங்கலுக்கு பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. ஏன் அந்த பொங்கலுக்கு அந்த 2 கரும்பு துண்டு அரிசி அது நம்மளால் வாங்க முடியாதா? நம்மளுடைய தமிழர் திருநாளை நம்மளுடைய சொந்த படத்தில் வாழ முடியாதாண்ணா? அந்த ரேஷனில் கொடுக்குற பொருளை வச்சு தான் நம்ம வாழ்கிறோமா? நீங்கள் வாங்கி அதை என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். புடவை எவ்வளோக்கு விற்கிறீங்க, வேஷ்டி எவ்வளோக்கு விற்கிறீங்க, அந்த அரிசியெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. அதனால் எதுவுமே உரியவங்களுக்கு போய் சேர்த்தோம். ஆதங்கத்தில் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அது நமக்கு பயனே கிடையாது. அட்லீஸ்ட் அது உண்மையாக கிடைக்காத அந்த பயனாளிக்கு போட்டோம். இதனால தான் எந்த பயனாளி அடையலான்றது எதுவுமே தெரியல. சிலதெல்லாம் விட்டு கொடுத்தா தான் நம்ம மேலே வர முடியும். நீங்கள் எல்லாத்தையும் தனக்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா உரியவருக்கு போய் எதுவுமே சேராது. அப்போது நம்ம கேட்க வேண்டியது நம்மளுடைய ரைட்ஸு. எது தேவையோ அதை மட்டும் தான் கேட்கணும். நமக்கு இலவசம் தேவையில்லை, பணம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் நம்மளும் அடிப்படையாக எல்லாம் மாற்றி கொடுத்தா நம்மளால் உழைச்சி சம்பாதிக்க முடியும். இப்போது விலைவாசி விண்ண தொட்டுன்னு இருக்குது பல விஷயங்கள் நடக்கிறதுனால. அதனால் நம்மளுடைய வேலை வாய்ப்பை எப்படி உயர்த்துறது, படித்தவங்க எப்படி முன்னேறணும், எல்லாருக்கும் உண்டான வழிகளை கொடுக்க சொல்லுங்கள். கல்வியை முதல்ல சமமாக கொடுக்க சொல்லுங்கள். பாகுபாடு இருக்கக்கூடாது. ஜாதி மதங்கள் கடந்து எல்லாருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கணும். திருச்சிற்றம்பலம். நன்றி.